ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில், நம் சமுதாய மக்கள் மத்தியில் பல பிரிவினைகள் இருக்கிறது. நம் சமுதாய மக்களிடம் பல பிரிவினை இருக்கிறது. அதில் ஒரு சில கூட்டத்தார்கள் அவர்கள் தௌஹீத் என்று சொல்லுவார்கள். தௌஹீதை தான் நாங்கள் அழைக்கிறோம், தௌஹீதை தான் நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம், எங்களுடைய கொள்கை தௌஹீதானது, ஷிர்க்கை எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை என்று பல கூட்டத்தார்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய அனைத்து கூட்டத்தார் மத்தியில் அவர்களுடைய கொள்கை ரீதியாக, அவர்களுடைய மன்ஹஜ் ரீதியாக வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்க நாம் இந்த மார்க்கத்தை, எது சரியான மார்க்கம், தௌஹீத் என்று சொல்வது எது சரியான தௌஹீத், தூய்மையான அந்த தௌஹீதை எப்படி நாம் அறிந்து கொள்வது, இது ரொம்ப கட்டாய கடமை, நம் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், எல்லோரும் நாங்கள் தௌஹீதை தான் எடுத்து சொல்கிறோம், எல்லோரும் நாங்கள் ஷிர்க்கை எதிர்க்கிறோம், தௌஹீத்வாதி என்று கூறிவிடுவார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கையிலும் அவர்களுடைய வழி, அவர்களுடைய மன்ஹஜிலும் நாம் பல வித்தியாசங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, நமது மார்க்கம், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம், அல்லாஹ் மிக தெளிவாக இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீத் என்றால் என்ன, அந்த தௌஹீத், அந்த தூய தௌஹீத் என்றால் எந்த தௌஹீத் என்று நமக்கு மிக தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்கள். நமது கடமை என்ன? அந்த தூய்மையான தௌஹீதை நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இதுதான். இதை செய்வதற்கு நம் மக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு, குழப்பங்கள், எது சரியான வழி தெரியவில்லை. ஆளுக்காளுக்கு ஒவ்வொரு ஜமாத்தாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் தௌஹீத்வாதிகள், நாங்களும் தௌஹீத் தான், நாங்களும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் உண்மையில்
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ அந்த மார்க்கத்தை தான் எடுத்து வைக்கிறார்களா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய இச்சைக்காக அல்லது அவர்களுடைய ஜமாத்துக்காக, அவர்களுடைய ஜமாத்துடைய கொள்கைக்காக அவர்கள் மார்க்கத்தை எடுப்பார்கள். அவர்களுடைய ஜமாத்துடைய கொள்கைக்கு ஏற்பவாறு மார்க்கத்தை எத்தி வைப்பார்கள். இதுவல்ல தௌஹீத், இதுவல்ல இஸ்லாம். மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தௌஹீதை எடுத்து வைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இஸ்லாமை கொண்டு வந்தார்களோ அந்த இஸ்லாத்தை தான் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியப்படும். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அனைத்து கூட்டத்தார்களும் நரகத்தில் சென்று விடுவார்கள். அனைத்து கூட்டத்தாரும் நரகத்தில் சென்று விடுவார்கள். இல்லா வாஹிதா, ஒரு கூட்டத்தாரை தவிர. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அந்த கூட்டத்தார், அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த கூட்டத்தார்கள் யார்? யார் அவர்கள்? மா அனா அலைஹல் யௌம் வ அஸ்ஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள், நான் எதை கொண்டு வந்து உங்களுக்கு எத்தி வைத்தேனோ, நான் எந்த இஸ்லாத்தை நான் கொண்டு வந்தேனோ, நான் எந்த இஸ்லாத்தை நான் உங்களுக்கு பிரச்சாரம் செய்தேனோ அந்த இஸ்லாத்தை யார் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ, அதே போல என்னுடைய தோழர்கள் எந்த இஸ்லாத்தை புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கொள்கையை யார் பிடித்து வாழ்கிறாரோ அவர் மறுமை நாளில் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டுவார். மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டார்கள். அன்பான சகோதரர்களே, நமது உம்மத், இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இந்த உம்மத் நிறைய பிரிவினை வரும், நிறைய பிரிவினை வரும். அது மறுமை நாளுடைய ஒரு அடையாளம். ஆனால் இந்த பிரிவினையிலும் நாம் சரியான கொள்கை எது என்று நாம் தெரிந்து படித்தால்தான் அது தெரிய முடியும். ஏனென்று சொன்னால், யாரெல்லாம் இந்த தௌஹீத் என்று கூறுகின்றார்களோ அவர்களும் அதே குர்ஆனை தான் எடுத்து கூறுகிறார்கள், அதே சுன்னாவை தான் எடுத்து கூறுகின்றார்கள். அப்ப இங்க வித்தியாசம், அப்ப எங்க வருகிறது இந்த குழப்பம், எங்க வருகிறது அந்த வேற்றுமை? அதை புரிவதனால் எவ்வாறு புரிய வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய வசனத்தை எவ்வாறு புரிய வேண்டுமோ அந்த சரியான முறையில் புரியாமல் அவரவர் மன இச்சைக்காக, அவரவர் ஜமாத்துடைய கொள்கைக்காக, அவரவர் துன்யா வாழ்க்கைக்காக, அவருடைய லாபத்துக்காக மார்க்கத்துடைய வசனத்தை, அல்லாஹ்வுடைய வசனத்தை தவறான ஒரு அர்த்தத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸும் அவ்வாறு தான். அவர்களுடைய இச்சைக்கு ஏற்ப ஹதீஸை எடுப்பார்கள். அவர்களுக்கு அவருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு ஹதீஸாக இருக்கிறதா அது ஹதீஸாக நம்ம எடுக்க மாட்டோம். அது பலவீனமான ஹதீஸாக இருக்கும். சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் பலவீனமாக இருக்கும். அல்லது ஹதீஸ் குர்ஆனை முரண் கொள்வது, அதனால் இதை நாம் தூக்கி எறிந்து விடுவோம். நஊது பில்லாஹி மின் ஸாலிக். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் என்று கூறப்பட்ட சஹீஹான ஒரு ஆதாரமிக்க ஒரு செய்தியை அவர்களுடைய அக்ல், அவர்களுடைய அந்த அறிவுக்கு எட்டாதனால் அல்லது அவர்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராதனால் அதை வீசுகின்றார்கள். அது ஹதீஸ் அல்ல என்று கூறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எல்லோரும் தௌஹீத் தௌஹீத், எல்லோரும் அஹ்லுஸ் சுன்னா அஹ்லுஸ் சுன்னா என்று கூறிவிடுவார்கள். ஆனால் உண்மையான அஹ்லுஸ் சுன்னா யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கொள்கையை எடுத்து வந்தார்களோ அதற்கு பிறகு அவர்களுடைய தோழர்கள் அந்த கொள்கை, அந்த மார்க்கத்தை எவ்வாறு புரிந்து செயல்படுத்தினார்களோ அந்த கொள்கையை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அது எப்படி தெரிந்து கொள்வது? அடிப்படை கேள்வி எப்படி தெரிந்து கொள்வது?
கொள்கை இதுதான் தெரிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஸில் இதுதான் கொள்கை, இதுதான் சரியான வழி தெரிந்து விட்டது. ஆனால் இப்ப நாம் எத்தனை வருடங்கள் பின்னால் நாம் இருக்கிறோம். இந்த குழப்பமான இந்த சூழ்நிலையில் எல்லோரும் தௌஹீதன் கூறுகின்றார்கள், எல்லோரும் நாங்கள் அஹ்லு சுன்னா, நாங்கள் சலஃபை பின்பற்றுறோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது நாம் எப்படி அந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்வது? அடிப்படை கேள்வி. அன்பானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சஹாபாக்கள் காலகட்டத்தில் இருந்து அதற்கு பின்னால் வந்த உலமாக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மார்க்க கல்வியை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்று வரை நம்மிடம் அவர்களுடைய புத்தகங்கள், அவர்கள் எழுதிய அந்த புத்தகங்கள் இருக்கின்றது. ஒருவர் நான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை, நான் ஏற்றுக்கொண்ட இந்த தௌஹீத் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தௌஹீதா என்று ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் என்றால் அவர் எங்கு செல்ல வேண்டும்? முன்னோர்களுடைய புத்தகத்தை புரட்டி பார்த்தால் அதிலே தெரிந்துவிடும். அந்த புத்தகத்தை படித்தால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சஹாபாக்கள் அந்த அவர்களுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஷாம், சிரியா என்று கூஃபா, பஸ்ரா என்று பல இடத்தில் பிரிந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மார்க்கத்தை, இந்த தூய்மையான இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள். அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவர்களுடைய மாணவர்கள், அதற்கு பின்னால் வந்த மாணவர்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உலமாக்கள் மார்க்கத்தை சரியான புரிதலோடு அவர்கள் எத்தி வைத்திருக்கிறார்கள். இன்று நாம் நமது மார்க்கம் சரியான மார்க்கமா, நமது புரிதல் சரியான புரிதலா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சலஃப்கள் எது மார்க்கம் என்று எடுத்து வைத்தார்களோ அதை நாம் படித்தால் நமது மார்க்கமும் அவர்கள் சொன்னதும் ஒன்றாக இருந்தால் அதுதான் தௌஹீத். இந்த காரணத்தினால்தான், இதை அறியாத காரணத்தினால்தான் அறியாமல் இருக்கக்கூடிய நாம், யார் குர்ஆனை ஒரு ஆயத்தை ஓதிவிட்டால் ஆம் இதுதான் சரியாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனத்தை கூறுகின்றார், அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை சொல்லுகிறார், அதனால் இதுதான் சரி என்று முடிவெடுப்பதல்ல. சரியான முறையில் அவர் எடுத்தாரா, அந்த வசனத்தை அவ்வாறு தான் புரிய வேண்டுமா, அல்லாஹ் அதற்காக தான் இந்த வசனத்தை அருளி இருக்கிறானா என்று அந்த தெளிவான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. கொள்கை என்றது விஷயம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. யாருடைய கொள்கை சரியான, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கொள்கையில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த கொள்கை இல்லாமல், அது அல்லாத மற்ற கொள்கையில் அவர் நம்பிக்கை இருந்தால் அவர்களுடைய அமல்கள், அவர்கள் எத்தனை தொழுகை தொழுதாலும் சரி, எத்தனை ஹஜ் செய்தாலும் சரி, அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். அந்த பிரிவினை, இந்த உம்மத் எத்தனை பிரிவுகள் பிரிவுகின்றது, அனைத்து கூட்டத்தார்களும் நரக நெருப்பில் செல்வார்கள், ஒருவரை தவிர, ஒரு கூட்டத்தாரை தவிர. சாதாரண ஒரு விஷயம் அல்ல, நாம் அனைவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ ஜும்மா பயான் அல்லது வாரத்தில் ஏதோ ஒரு நாள் பயான் கேட்டுவிட்டால் இது மார்க்கம் அல்ல. மார்க்கத்தை சரியான முறையில் படிக்க வேண்டும். அந்த சரியான மார்க்கத்தை தெரியாதனால் இன்று நாம் நம் சமுதாயத்தில் பல விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஒரு சாரார் ஷிர்க் செய்து கொண்டு இதுதான் மார்க்கத்தில் கூறப்பட்டது, அவர்களும் குர்ஆன் ஆயத்தை கொண்டு வருகிறார்கள், அவர்களும் குர்ஆன் வசனத்தை கொண்டு வருகிறார்கள். இதோ கேளுங்கள், அல்லாஹ் கூறுகின்றான், அவுலியாக்களிடம் கேட்கலாம், அவர்களிடம் துஆ பிரார்த்தனை செய்யலாம், அவர்களுக்கு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் நமக்கு ரிஸ்கை வழங்குவார்கள் என்று அவர்களுடைய தவறான கொள்கையை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் எதை மேற்கொண்டு? அல்லாஹ்வுடைய ஆயத்தை மேற்கொண்டு.
நமக்கு தெளிவாக தெரிந்த அந்த ஷிர்கை அவர்கள் ஆயத் அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிதாத் செய்யக்கூடியவர்களை எவ்வாறு அறிந்து கொள்வது? பிதாத் செய்து கொண்டிருக்கிறவரை எவ்வாறு அறிந்து கொள்வது? தெளிவாக செய்யக்கூடிய ஷிர்கை, நமக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு ஷிர்கை மக்கள் அறியாமல் ஒரு வசனத்தை கொண்டு அவர்கள் இது கூடும், இதுதான் மார்க்கம் என்று கூறிக்கொண்டிருக்க இடத்தில் நாம் எவ்வாறு அந்த பிதாத் செய்யக்கூடிய மக்களை இதுதான் பிதாத், இது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம், இது புதுமையாக செய்யப்பட்ட விஷயம், இதுக்கும் மார்க்கம் சம்பந்தம் இல்லை என்று எவ்வாறு தெரிந்து கொள்வது? அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நமது வாழ்க்கை இருக்கிறது. நம் அனைவரும் இந்த துன்யாவில் நம் சமுதாய மக்கள் இப்ப எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எல்லோரும் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். அல்லாஹ்வுடைய ஆயத் அதுதான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயமாக உங்களை ஆக்கி வைத்திருக்கிறோம். எதற்கு? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை ஏவுகின்றீர்கள், தீய விஷயத்தை விட்டு நீங்கள் தடுக்கின்றீர்கள். இதற்காக அல்லாஹ் நம்மை சிறந்த சமுதாயம் என்று கூறுகின்றான். இந்த வசனத்தை வைத்து அவர்களுடைய தவறான கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவர் கோயிலுக்குள்ளே சென்று விட்டு அதில் செய்யக்கூடிய ஒரு சில விஷயத்தை செய்தால் அவளும் அந்த மனிதரும் முஸ்லிம் என்று கூறுகின்றார்கள். அவர் முஸ்லிம்காக போராடுவார், அவர்தான் முஸ்லிம்க்கு தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எது மார்க்கம் என்று கூறிவிட்டார்களோ அதை நாம் கட்டாயம் சரியான முறையில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எத்தனை அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்பவரை நமது கொள்கை சரியான கொள்கையாக இருந்தால் மட்டும்தான். ஷிர்க்கும் பிதாத்தும் நமது வாழ்க்கையில் கலப்படம் செய்யாமல் இருந்தால்தான் அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்வான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த தௌஹீதை நம் அனைவரும் தெரியக்கூடிய படிக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தௌஃபீக்கை கொடுப்பானாக. அதை படித்து தெரிந்து கொள்ள அந்த தௌஃபீக்கை நமக்கு அனைவருக்கும் கொடுப்பானாக என்று பிரார்த்தனை செய்தனாக. அகூலு மா தஸ்மஊன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.